ஸ்தோத்திரம். ஐபிராத் நதி வற்றி போவதற்கும் அர்மகதோன் யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றும் இதற்கும் இயேசுவின் வருகைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். அர்மகதோன் யுத்தம் என்பது இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தமாகும். இயேசுவின் பகிரங்க வருகையின் போது இயேசுவோடும் அவரோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பரிசுத்தவான்களோடும் கூட யுத்தம் செய்வதற்காக அந்திகிறிஸ்து உலகத்தின் எல்லா நாட்டின் இராணுவங்களையும் இஸ்ரேலில் உள்ள அர்மகதோன் என்ற இடத்தில் கூட்டி சேர்த்து வைத்திருப்பான். அந்த அர்மகதோன் என்கிற இடத்திற்கு இந்தியா, சீனா போன்ற பல கிழக்கு திசை நாடுகளின் இராணுவங்கள் ஐபிராத்து நதி வழியாகத்தான் தரை வழியாக போவார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தின் இறுதியில் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும். அப்போது இயேசு ஜெருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையில் இறங்கி கீதரோன் பள்ளத்தாக்கு வழியாக ஜெருசலேமின் கிழக்கு வாசல் வழியாக நகரத்திற்குள் போய் அர்மகதோன் என்ற இடத்திற்கு போவார். அங்கே ஏற்கனவே அந்திகிறிஸ்து இயேசுவோடு யுத்தம் செய்வதற்காக உலக நாடுகளின் எல்லா இராணுவங்களையும் ஏமாற்றி பொய் சொல்லி ஒன்று திரட்டி வைத்திருப்பான். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14 மற்றும் 16ஆம் வசனங்களில் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த தவளையின் ஆவிகள் அந்திகிறிஸ்துவின் வாயிலிருந்து உலகமெங்கும் புறப்பட்டு செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. இவை அருவருப்பான பொய்யின் ஆவிகள். அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ முடிவில் இயேசு பகிரங்கமாக பூமிக்கு இறங்கி வருவார் என்பது அந்திகிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு இந்த உண்மை தெரியாது. இயேசுதான் மெய்யான தேவன் என்றும் அவர் வரப்போகிறார், அவரோடு யுத்தம் செய்ய வாருங்கள் என்று கூப்பிட்டால் பெரும்பாலோர் வரமாட்டார்கள். எனவே அந்திகிறிஸ்து ஜனங்கள் மத்தியில் பல போலியான அற்புதங்களை அந்த தவளையின் ஆவிகளை வைத்து செய்வான். வானத்திலிருந்து அக்கினி இறங்குவது போலவும் வானத்திலும் பூமியிலும் பயங்கரமான காட்சிகள் தோன்றுவது போலவும் பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்கெட்டி வித்தைகளைப் போல பிசாசுகளை கொண்டு செய்வான். அது மாத்திரமல்ல, வேற்று கிரகங்களிலிருந்து வேற்று கிரகவாசிகளாகிய ஏலியன்ஸ் பூமியை பிடித்து கொள்வதற்காக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை கண்டுபிடித்து விட்டேன். எனவே நமது பூமியை பாதுகாக்க அவர்களோடு யுத்தம் செய்ய பூமியில் உள்ள எல்லோரும் சேர்ந்து யுத்தம் செய்தால்தான் முடியும். எனவே வாருங்கள், அந்த வேற்றுக்கிரகவாசிகள் இஸ்ரேலில்தான் வந்து இறங்கப் போகிறார்கள் என பலவித பொய்களை சொல்லி எல்லோரையும் ஏமாற்றுவான். அந்த தவளையின் ஆவிகளாகிய பொய்யின் ஆவிகள் எல்லோருடைய சிந்தனையையும் மாற்றி இஸ்ரேலில் உள்ள அர்மகதோன் என்கிற இடத்தில் உலகத்தின் எல்லா நாட்டு இராணுவங்களையும் கூட்டி சேர்க்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. சூரியன் உதிக்கும் திசை என்பது கிழக்கு திசை. அதாவது உலக வரைபடத்தில் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் இருக்கிறது. ஆனால் இந்தியா, சீனா, இலங்கை, பாகிஸ்தான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற இன்னும் பல நாடுகள் கிழக்கே இருக்கின்றன. இந்த கிழக்கு திசை நாடுகளில் இருந்து எல்லா இராணுவங்களும் தலைவர்களும் இஸ்ரேலில் உள்ள அர்மகதோன் என்ற இடத்திற்கு ஐபிராத்து நதி வழியாகத்தான் தரை வழியாக செல்வார்களாம். இவர்கள் அப்படி செல்லும்போது ஐபிராத்து நதி வற்றி போயிருக்குமாம். ஐபிராத்து நதி வற்றி வறண்டு போயிருந்தால்தான் அந்த நதி வழியாக தரை மார்க்கமாக செல்ல முடியும். அதற்கு ஆதாரமாக இப்போதே ஐபிராத்து நதியின் பெரும்பகுதி வற்ற ஆரம்பித்து தொடர்ந்து வறண்டு போய் கொண்டிருக்கிறது. அதாவது
அர்மகதோன் யுத்தம் சீக்கிரம் நடக்க போகிறது என்பதற்கு அடையாளமாக இப்போதே ஐபிராத்து நதி வறண்டு போக ஆரம்பித்து விட்டது. இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நடக்கும் அர்மகதோன் யுத்தத்தின் போது ஐபிராத்து நதி முழுவதும் வறண்டு போய்விடும். இப்போது சில வருஷங்களாக ஐபிராத்து நதி வரலாறு காணாத அளவிற்கு மிக வேகமாக வற்றி வறண்டு வருவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள வற்றாத ஜீவ நதிகள் என்று சொல்லப்படுகிற சில நதிகளில் ஐபிராத்து நதியும் ஒன்றாகும். இது மிக பழமையான பெரிய நதி. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே பாய்ந்தோடிய 4 பெரிய நதிகளில் ஐபிராத்து நதியும் ஒன்றாகும். இதை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஐபிராத்து நதியை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஐபிராத்து நதி துருக்கி நாட்டின் மலைகளில் உற்பத்தியாகி சிரியா மற்றும் ஈராக் நாடுகளின் வழியாக பாய்கிறது. 2800 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த நதி. மேலும் இந்த பெரிய நதி இப்போது சில வருஷங்களாக மிக வேகமாக வறண்டு வருகிறது. 2040க்குள் முழுவதும் வறண்டு போய்விடும் என்று நீர்வளத்துறையினர் உறுதியாக கூறுகின்றனர். இதற்கு உலக பிரகாரமாக பல காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடக்கிறது என்பதுதான் உண்மை. மத்திய கிழக்கு நாடுகளில், அதாவது துருக்கி, ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் வரும் நாட்களில் வெப்பநிலை இப்போது இருப்பதை விட 2.5 டிகிரி செல்சியஸிலிருந்து 5.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதனால் ஆண்டுக்கு சராசரியாக பெய்யும் மழையளவில் 20% மழையின் அளவு மத்திய கிழக்கு நாடுகளில் குறைந்துவிடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மழை குறைவினாலும் அதிக உஷ்ணத்தினாலும் ஐபிராத்து நதியின் தண்ணீர் 1940ஆம் வருஷத்திற்கு மிகவும் முன்னாடியே முழுவதும் வறண்டு போவதற்கு இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. தேவன் அனுமதித்தால் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும். இப்போது அந்த நதி வற்றி கொண்டிருப்பது நமக்கு ஒரு அடையாளமாக உணர்த்துவதற்காகவே இந்த காலத்தில் அந்த நதி விரைவாக வற்ற ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஐபிராத்து நதி வழியாக தரை மார்க்கமாக கடந்துதான் கிழக்கு நாடுகளின் இராணுவங்கள் அர்மகதோன் யுத்தத்திற்கு இஸ்ரேலுக்கு போகும். இஸ்ரேலில் அர்மகதோன் என்கிற இடம் மலைகள் சூழ்ந்த மிகப்பெரிய செழிப்பான சமவெளி பகுதியாகும். மகா அலெக்சாண்டர் என்று வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிற பேரரசன் ஒரு முறை இந்த அர்மகதோன் என்கிற சமவெளி பகுதியை பார்த்தபோது மிகவும் பிரமிப்படைந்து அவன் கூறிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய சமவெளி பகுதியாகிய இந்த இடத்தில் முழு உலகத்திலுள்ள எல்லா நாடுகளின் இராணுவங்களும் இரு பிரிவாக நின்று யுத்தம் செய்வதற்கு இந்த இடம் மிக போதுமானதாக, பெரியதாக, பொருத்தமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு கூறினானாம். அப்படியென்றால் அர்மகதோன் அந்த சமவெளி பகுதியை தேவன் எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே அர்மகதோன் யுத்தத்திற்காக தேர்ந்தெடுத்து ஆயத்தமாக வைத்திருக்கிறார் பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த அர்மகதோன் என்கிற இடத்தை மெகிதோ பள்ளத்தாக்கு என்றும், எஸ்ரேலின் பள்ளத்தாக்கு என்றும், யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அர்மகதோன் என்கிற இடத்தில்தான் இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். இயேசுவின் ரகசிய வருகை நடந்த பிறகு அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலம் பூமியில் இருக்கும். அந்த 7 வருஷம் முடிவில் இயேசு பூமியில் உள்ள எல்லோரும் பார்க்கும்படியாக நேரடியாக பூமிக்கு இறங்கி வருவார். இதை குறித்து சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசு வந்தவுடனேயே இயேசுவோடு கூட இறங்கி வரும் பரிசுத்தவான்களோடும் யுத்தம் செய்வதற்காக அந்திகிறிஸ்து தயாராக பூமியில் உள்ள எல்லா இராணுவத்தையும் தலைவர்களையும் ஒன்று திரட்டி அர்மகதோன் என்கிற இடத்தில் கூட்டி சேர்த்து வைத்திருப்பார். இயேசு வந்தவுடன் யுத்தம் ஆரம்பித்துவிடும். யுத்தத்தில் இயேசு ஜெயிப்பார். அந்திகிறிஸ்துவை இயேசு பிடித்து உயிரோடே அவனை அக்கினி கடலாகிய நரகத்தில் தள்ளுவார். அந்திகிறிஸ்துவுடன் சேர்ந்து கொண்டு இயேசுவோடு யுத்தம் செய்தவர்களை இயேசு தமது வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் வெட்டி அழித்து போட்டு விடுவார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களில்
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவையும், குதிரையின் மேல் ஏறினவர் என்பது இயேசுவையும் குறிக்கும் வார்த்தைகளாகும். இந்த அர்மகதோன் யுத்தம் முடிந்த பிறகு இயேசு சாத்தானை பிடித்து அவனை சங்கிலியால் கட்டி 1000 வருஷங்கள் பாதாளத்தில் அடைத்து வைப்பார். பிறகு பூமியில் இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும். இயேசு ராஜாதி ராஜாவாக பூமியில் 1000 வருஷம் ஆளுகை செய்வார். நாமும் இயேசுவோடு கூட 1000 வருஷங்கள் ஆளுகை செய்வோம். இதெல்லாம் அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்திற்கு பிறகு நடக்கும். அர்மகதோன் யுத்தத்திற்கு பிறகு சம்பவிக்கும். அந்த அர்மகதோன் யுத்தத்திற்கு, அதாவது இயேசுவின் பகிரங்க வருகையின் சம்பவத்திற்கே இப்போது ஆயத்தமாக அடையாளமாக ஐபராத் நதி விரைவாக வற்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் அதற்கு 7 வருஷங்களுக்கு முன்பே ரகசிய வருகை நடந்துவிடும். அப்படி என்றால் ரகசிய வருகை எவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.